வணக்கம் அண்ட் வெல்கம் டு மைண்ட் மாஸ்டரி வித் ஜானகி. இன்னைக்கு நாம் நம்பர் எனர்ஜி வச்சு எப்படி நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன்ஸை ஈஸியாக அடையலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்பர்ஸ், ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு எனர்ஜி இருக்குது. அதுக்கான பவர் ரொம்பவே அதிகம். ஸோ இங்கே நாம் இப்போ 7 அப்படிங்கிற நம்பரை தான் இங்கே நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பவர் ஆஃப் 7 என்ன அப்படின்னு பார்த்தா, இது இன்ட்யூஷன்ஸ் அதிகம் பண்ணுறதுக்கான ஒரு நம்பர், ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸ் அதிகம் நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி நாலேஜ், விஸ்டம், உங்களோட ஆராவை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிற ஒரு நம்பர், உங்களோட வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகிற ஒரு நம்பர். இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த பவர் ஆஃப் 7 பற்றி. சரி, இது நாம் இப்போது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செட் யோர் இன்டென்ஷன். உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன நீங்கள் அடையணுமோ அதை முதல்ல நீங்கள் யோசித்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கான இப்போது வெளிநாட்டில் உங்களுக்கு வேலை கிடைக்கணும், இல்லை உங்களோட ஹெல்த் விஷயமாக ஏதாவது விஷயம் உங்களுக்கு இம்மீடியட்டாக அது சரியாகணும், உங்களோட மேரேஜுக்கான ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா எது வேணாலும் நீங்கள் ஒரு கோல் மட்டும்தான் அட் அ டைம் நீங்கள் இதில் எடுக்கலாம். ஸோ அது யோசித்து முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது, இப்படி ஒரு த்ரெட் எடுத்துக்கிறீங்க. இது ஒரு சாட்டன் ரிப்பனாக நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் மல்டி கலர் த்ரெட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த கையில் கட்டுறாங்க இல்லைங்களா, ரெட்டு, எல்லோ, க்ரீன் எல்லாம் கலந்த மாதிரி, அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரிப்பன், சாட்டன் ரிப்பன் இல்லை மல்டி கலர் த்ரெட்டு, எனி கலர்ஸ், பட் ப்ரிஃபரபிளி க்ரீன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகும். ஸோ நீங்கள் இது எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி இந்த லென்த்துக்கு எடுத்துட்டு இப்போ இந்த ரிப்பன் வச்சு தான் நம்ம இதை செய்ய போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட இன்டென்ஷன் என்னன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் இந்த ரிப்பனை ஃபர்ஸ்ட் நீங்கள் இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இது ஃபோல்டு பண்ணிவிட்டு உங்களோட இடது கையில் இப்படி வச்சுட்டு இது மேலே உங்களோட வலது கை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களோட இன்டென்ஷன் என்னவோ மனசில் அதை ஃபஸ்ட்டு திங்க் பண்ணி, ஐ கனெக்ட் வித் திஸ் க்ரீன் ரிப்பன், ஐ கனெக்ட் வித் திஸ் க்ரீன் ரிப்பன், ஐ கனெக்ட் வித் திஸ் க்ரீன் ரிப்பன் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க இந்த க்ரீன் ரிப்பன் கூட. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த ஒரு நாட்ஸ் நம்ம போட போகிறோம். ஸோ 7ஓட பவர் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இங்கே 7 நாட்ஸ் தான் நம்ம போட போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் நாட்டை நீங்கள் போடும்போது நீங்கள் உங்களோட இன்டென்ஷன் என்ன அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாட் இப்படி போடும்போதே நீங்கள் சொல்ல வேண்டியது, தேங்க்யூ டிவைன், ஐ ஹாவ் அட்ராக்டட் மை ட்ரீம் ஜாப் இன் எந்த கண்ட்ரியோ நீங்கள் அது சொல்கிறீங்க. ஸோ இந்த நாட் போட்டாச்சு. இப்போ இந்த நாட்டை போட்டதுமே நீங்கள் ஒரு இமேஜ் உங்களுக்காக செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி, இல்லை நீங்கள் அந்த அவுட் ஆஃப் கண்ட்ரியில் எங்கேயாவது நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இமேஜை செட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போது அடுத்த நாட்டும் போடுறீங்க. செகண்ட் நாட்டு அதே இன்டென்ஷன் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. சொல்லிக்கிட்டே அதே இமேஜையும் உங்கள் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்துட்டு இப்படி இந்த நாட்டை நீங்கள் போடுறீங்க. அதே மாதிரி 3வது நாட்டும் நீங்கள் இதில் அதே இன்டென்ஷன் அதே இமேஜ் வச்சுட்டு மைண்ட் காமாக இந்த மாதிரி நாட் போடுறீங்க. இந்த நாட்ஸ் போடும்போது 7 நாட்ஸ் இந்த மாதிரி போடணும். இந்த நாட்ஸ் போடும்போது உங்களோட மனநிலை ஹாப்பியாக கண்டிப்பாக இருக்கணும். உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் என்ன இருந்தாலும் see that உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா, நான் இப்போ ஹாப்பியாக இதை செய்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இதை செய்யுங்க. ஸோ நீங்கள் சொல்லும்போது கூட சொல்லலாம், ஐ எம் ஹாப்பி அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம். ஸோ நீங்கள் தேங்க் பண்ணுறீங்க டிவைனுக்கு, அது கூட உங்களோட இன்டென்ஷனும் சேர்த்து நீங்கள் சொல்கிறீங்க, அது கூட ஒரு இமேஜும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ த்ரூ அவுட் இங்கே 7 நாட்ஸ் நீங்கள் போடுற வரைக்குமே அதே இன்டென்ஷனோட தான் நீங்கள் இதை சொல்லணும். இது ஃபுல்லாக நீங்கள் 7 நாட் போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த கயிறு மோஸ்ட்லி எல்லாம் கையில் கட்டிக்குவாங்க, டெய்லி அதை பார்க்குற மாதிரி இருக்கணும்னு. பட் நான் என்ன சொல்வேன்னா, இதை நீங்கள் உங்களோட வார்ட்ரோப்பில் நீங்கள் உங்கள் பார்க்குற மாதிரி இதை ஹேங் பண்ணி விட்டுடுங்க. ஹேங் பண்ணி விட்டுட்டா எவ்ரிடே நீங்கள் வார்ட்ரோப் திறக்கிறீங்க இல்லையா, அப்போது இந்த ரிப்பன் உங்கள் கண்ணுக்கு படும். அப்போ இதை பார்த்ததும் என்ன இன்டென்ஷன் சொன்னீங்களோ அதை ஹாப்பியாக நீங்கள் மறுபடியும் சொல்கிறீங்க. ஜஸ்ட் ஒன்ஸ் சொன்னீங்கன்னா போதும்.
ஸோ எவ்ரி டே இந்த ரிப்பன் கூட நீங்கள் கனெக்ட் ஆகிறீங்க. ஸோ இந்த நம்பர் ஃப்ரீக்வன்சி, அதே மாதிரி இந்த கலர், இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அது கூட நீங்கள் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை கனெக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு எப்படி தோணும், வேற எங்கேயாவது நீங்கள் இந்த க்ரீன் கலர் ரிப்பன் பார்த்தாலும் உங்களுக்கு நீங்கள் உங்களோட இன்டென்ஷன் என்ன நினச்சிங்களோ அதே தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ இதுதான் நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை ப்ரோக்ராம் பண்ணி வைக்கிறது. ஸோ இந்த டீப்பர் கான்ஷியஸ் லெவல்லையும் இது நல்லா ரெஜிஸ்டர் ஆகிறதுனால இந்த மெத்தட் எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகிற ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களோட ரிசல்ட்ஸ் என்னங்கிறது கமெண்ட் செக்ஷன்லேயும் போஸ்ட் பண்ணுங்கள். எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். தேங்க்யூ.